ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம். இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறோன்னா, பொதுவான ஒரு குறிப்பு தான். மொபைல் ஃபோனை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்தலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்ககிட்ட செல்ஃபோன் இருக்கா? அதுவும் ஸ்மார்ட் ஃபோனா? அப்போ உங்களுக்கான பதிவு தாங்க இது. இப்போ நிறைய பேர் அவங்க கையில் இருக்க ஸ்மார்ட் ஃபோனை எப்படி பயன்படுத்துறதுன்னே தெரியாமல் பயன்படுத்தி பலவித பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. அவங்க பிரச்சனையிலேருந்து வெளிவரணும், அவங்களோட மொபைல் டேட்டாஸ், அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் பரிமாற்றப்படாமல் இருக்கணும்னா அவங்க சில வழிமுறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்க. அப்படி இருக்க வழிமுறைகளை தான் ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் உங்களோட ஃபோனை ஸ்க்ரீன் லாக் பண்ணணும். நீங்கள் அப்போ தான் உங்கள் பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ் உங்கள் ஃபோனை இன்ட்ரூட் பண்ணி உள்ளே இருக்க உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், பர்சனல் மெசேஜஸ்லாம் அவங்க பார்க்க முடியாது, அவங்களால அதை திருட முடியாது. அதனால் கண்டிப்பாக ஸ்க்ரீன் லாக் பண்ணுங்கள். அது எய்தர் பின் நம்பர் போட்டு லாக் பண்ணுங்கள், இல்லைனா பேட்டர்ன் லாக் பண்ணி லாக் பண்ணுங்கள். அடுத்ததாக ரெண்டாவதாக உங்கள் ஃபோனை என்கிரிப்ட் பண்ணுங்கள். அந்த என்கிரிப்ட் வசதியை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஃபோனில் உள்ள டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்டாஸ்லாம் வெளியில் ஷேர் ஆகாமல் நீங்கள் தடுக்க முடியும். அடுத்ததாக நீங்கள் ஒரு முறையும் ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணி உங்களோட டேட்டாஸை நீங்கள் வெளியே மற்ற ஃபைல்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு நினைக்கும் போது நீங்கள் டீக்ரிப்ட் பண்ணால் ஒழிய உங்களோட டேட்டாஸ் வெளியில் ஷேர் ஆகாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக என்கிரிப்ட் வசதியை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். இது உங்களோட மொபைல் ஃபோனில் உள்ள செட்டிங்கில் போய் அடிஷ்னல் செட்டிங்குள்ளே போனீங்க, ப்ரைவசியில் உள்ளார போனீங்கனாலே இந்த என்கிரிப்ட் வசதியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் முக்கியமாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பப்ளிக்கில் அவைலபிளாக இருக்கிற ஃப்ரீ வைஃபைஸ் அண்ட் ஆஃபீஸில் அவைலபிளாக இருக்கிற வைஃபைஸை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி வைஃபையில் யூஸ் பண்ணும்போது உங்களோட மொபைல் டேட்டாஸ்லாம் ஷேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எங்கேயோ யாரோ திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு வைரஸும் உங்கள் ஃபோனில் அஃபெக்ட் ஆகி அதன் மூலயமா உங்கள் டேட்டாஸ் திருடப்படும். அதனால் கண்டிப்பாக பப்ளிக் வைஃபை, ஃப்ரீ வைஃபைஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஓன் மொபைல் டேட்டாவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜெண்ட்டாக இருக்கிற சமயங்களில் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்பயும் பாதுகாப்பான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், நம்பகமில்லாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோனில் இருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஏகப்பட்ட மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன பெர்மிஷன்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன பெர்மிஷன் எனேபிள் பண்ணியிருக்கோன்னு கூட செக் பண்ண மாட்டாங்கங்க. சமயத்தில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அதோட ரூல்ஸ் எல்லாம் கூட நம்ம படிக்காமல் நம்ம அக்செப்ட்னு குடிக்கிறது மூலியமாக நம்மளோட டேட்டாஸ்லாம் எங்கேயோ யாருக்கோ போய் ஷேர் ஆகிடுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது அந்த பெர்மிஷன் ரெக்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி வேண்டாத ஆப்ஸ், அதிகமாக யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முக்கியமான தகவல்கள், அதாவது உங்களோட ஏடிஎம் கார்டு பின் நம்பர், உங்களோட மெயில் பாஸ்வேர்டு, ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு, அந்த மாதிரி முக்கியமான தகவல்கள்லாம் நீங்கள் உங்களோட ஃபோனில் எங்கேயுமே சேவ் பண்ணி வைக்காதீங்க. எதர் நோட் பேட்லேயோ எங்கேயுமே நீங்கள் சேவ் பண்ணி வைக்காதீங்க. அப்படி வைக்கும் பட்சத்தில் அந்த ஃபோன் ரிப்பேர் ஆகும்போது நீங்கள் சர்வீஸ்க்கு கொடுக்கும்போது அங்கே அந்த தகவல்கள் திருடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை தனியாக ஒரு டைரியில் சேவ் பண்ணி வைங்க, அந்த ஃபோனில் சேவ் பண்ணாதீங்க. அடுத்ததாக நம்பகமில்லாத அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் செய்ய வேண்டாம். அது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அப்படி நிறைய மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறது மூலயமா உங்களோட டேட்டாஸ்லாம் வேறு எங்கேயோ ஷேர் பண்ணப்படுது. முக்கியமாக நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷனோட பெர்மிஷன்ஸ் அண்ட் மற்ற அந்த செக்யூரிட்டி செட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அது பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி கூகுள் ப்ளே ஸ்டோரை தவிர்த்து வேறு ஒரு மெத்தடில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அது உங்கள் ஃபோனுக்கு பாதுகாப்பு கிடையாது.
அடுத்ததாக வந்து நீங்கள் உங்களோட செலக்டிவ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி நீங்கள் ரொம்ப ப்ரைவசி எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மெசேஜஸ், மெயில்ஸ் அதை எல்லாமே கூட வந்து நீங்கள் லாக் பண்ணி வைக்கலாம். அப்படி லாக் பண்ணும்போது அது உங்களோட பர்சனல் மெசேஜஸ்லாம் வந்துட்டு வெளியே ஷேர் பண்ணுறதை வந்து தவிர்க்க முடியுது. அடுத்ததாக வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் ரூட் செய்யாதீங்க. அப்படி ரூட் செய்கிறது மூலயமா நீங்கள் என்ன ஆகுதுன்னா உங்களோட தகவல்கள் வந்து பரிமாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீங்கள் வந்து இது ரூட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து எய்தர் லேப்டாப்பில் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு பெர்மிஷன் ரெக்வெஸ்ட் பண்ணுது, அதை வந்து நம்ம ஆக்சஸ் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கும் பட்சத்தில் வந்துட்டு நம்ம ஃபோனில் வந்து எல்லா விதமான டேட்டாஸ் வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அடுத்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாத அப்ளிகேஷன்ஸையும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுது. அது வந்து அப்படி ரூட்டிங் ஆக்சஸ் கொடுக்கறது மூலயமா நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ண முடியுது. அப்படி பண்ணும் பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா நம்மளோட தகவல்கள் அனைத்தும் அறியும் வசதியும் வந்து ஏற்படுது. அதனால் இது வந்து அவ்வளவா பாதுகாப்பானதாக கிடையாதுங்க. அதனால் நீங்கள் வந்து ரூட்டிங் ஆக்சஸ் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து யோசிச்சே வந்து நீங்கள் அதை கொடுக்கலாம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ எல்லா ஃபோன்லேயுமே வந்துட்டு கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து இருக்குது. அதில் நீங்கள் போயிட்டு ப்ரௌஸ் பண்ணலாம், சர்ச் பண்ணலாம். அப்படி அதை தவிர்த்து மற்ற ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி யூஸ் பண்ணும் பட்சத்தில் என்ன ஆகும்னா அது உங்கள் தகவல்கள்லாம் வந்துட்டு பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே நீங்கள் மற்ற ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌஸ் பண்ணி முடித்த உடனே உங்களோட சர்ச் செட்டிங்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஈவன் டவுன்லோட்ஸ் கூட நீங்கள் வேறு எங்கேயாச்சும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வந்து உங்களோட ஃபோனுக்கான சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து உங்களோட ஃபோனோட சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்பப்போ உங்களோட ஃபோன் சாஃப்ட்வேரை வந்து நியூ வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி அப்டேட் பண்ணும் பட்சத்தில் வந்துட்டு அது உங்களுக்கு ஃபோனுக்கு ரொம்ப பாதுகாப்பாக அமையுங்க. சரிங்களா? அது வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறது மூலயமா வந்து மற்ற அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக உங்கள் ஃபோன் தொலைஞ்சிட்டாலும் வந்து உங்களோட ஃபோனுக்கான தகவல்கள் உங்கள் ஃபோன் தகவல்கள் வந்து பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாயிடுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா முதல்ல நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில், ஃபேஸ்புக் போன்ற பாஸ்வேர்டை வந்து கண்டிப்பாக மாற்றிடணும். அடுத்து ஆண்ட்ராய்டு டிவைஸ் மேனேஜருக்கு போய் உங்களோட ஃபோன்களோட தகவல்களை வந்து அழிக்க முயற்சி பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ஆண்ட்ராய்ட் ஃபோனின் பாதுகாப்பு வழிமுறைகள்ங்க. நம்ம இவ்வளோ நேரம் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த விஷயங்கள் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணும்போது நீங்கள் பாதுகாப்பாக யூஸ் பண்ணுறீங்களாங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.